ஒரு குட்டி கதை சொல்றேங்க. ஒரு நாள் ஒரு துறவி அவங்க பசங்களுக்கு வாழ்க்கை ஞானத்தை பத்தி சொல்லி கொடுத்துட்டு இருந்தாராம். அப்ப அந்த பசங்களை கேட்டாரா, உங்க கையில ஒரு கப் காஃபி இருக்கு, அது யாரோ வந்து தட்டி விட்டுறாங்க, அந்த காஃபி கீழே கொட்டிடுச்சு. இந்த காஃபி எப்படி கொட்டுச்சு அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த பசங்க எல்லாம் சேர்ந்து சொன்னாங்களாம், இது யாரோ வந்து தட்டி விட்டாங்க, அதனால காஃபி கொட்டிடுச்சு அப்படின்னாராம். அந்த துறவி சிரிச்சுட்டே சொன்னாரா, உங்க கையில காஃபி நீங்க சுமந்துட்டு இருந்ததுனால காஃபி கொட்டுச்சு, யாரோ வந்து தட்டி விட்டதுனால அது கொட்டல அப்படின்னாராம். இதே மாதிரிதாங்க வாழ்க்கையிலே நடக்குது. நம்மளை வாழ்க்கை சோதனைகள்ல உழுக்கும் போது, நம்ம கஷ்டம் வரும்போது, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் வெளிப்படும். அதாவது நம்ம என்ன சுமந்துட்டு இருக்கோமோ அதுதான் வெளிப்படும். கோபம், பயம், பொறாமை, வெறுப்பு இதெல்லாம் சுமந்துட்டு இருந்தோம்னா அது மட்டும்தான் வெளிப்படும். இது இல்லாம கருணை, இரக்கம், பாசம், அடுத்தவங்களை புரிஞ்சுக்கிற மனசு இதெல்லாம் இருந்தா அது மட்டும்தான் வெளிப்படும். அதனால டெய்லி காலையில எந்திரிக்கும் போது கண்ணை மூடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நீங்க இன்னைக்கு என்ன சுமந்துட்டு இருக்க போறீங்கன்னு.